இப்போ வசியம்ங்கிற வார்த்தையே ஒரு தவறான வார்த்தையா தான் எல்லாருமே பார்க்குறாங்க. வசியம்னா நிஜமாவே என்ன? அதாவது வசியம் என்றால் ரொம்ப பேர் வந்து ஏதோ தவறான ஒரு கருத்தாவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வசியம்னா யாரையாவது மயக்கி, அவங்களுடைய காசு பணம் பறிக்கிறது, இல்ல அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் வசியம் என்று நினைக்கிறார்கள். வசியம் அப்படின்னா வந்து நம்மகிட்ட இல்லாத சக்திகள், அதை வந்து நம்ம வந்து இந்த தெய்வங்கள், தேவதைகள் மூலியமாக நம்ம வந்து வர வச்சுக்கிறது தான் வந்து வசியம். அதாவது சொல்லப்போனால் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தின்னு தான் சொல்ல முடியும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கெட்டவனாக இருப்பான். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து அவன் வந்து சாதனை பண்ணிக்கிட்டு இருப்பான். நல்லவனாக இருப்பான், அவனுக்கு வந்து அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காமல் போயிடும். அது என்ன காரணம்னா, அவர் கெட்டவனாக இருந்தாலும் வந்து அவனுக்கு வந்து அந்த வசிய சக்தி இருக்குது. நல்லவனுக்கு வந்து வசிய சக்தி இல்லை. அப்போ அந்த வசிய சக்தியை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்குள்ள தெய்வங்கள், தேவதைகள், அதுக்குள்ள மந்திரங்கள், அதற்குள்ள அந்த மூலிகைகள்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கென்று ஒரு வசிய சக்தி நமக்கு வந்து ஏற்படுகிறது.